சிந்தை. கிறிஸ்துவுக்குள் நம்முடைய சிந்தை ஆளுகை செய்யப்படும். சிந்தை தான் ரொம்ப முக்கியம். இந்த சிந்தையை கிறிஸ்து ஆளுகை பண்ணிட்டார்னா நம்முடைய ஜபங்களுக்கு, சில ஜபங்களுக்கு பதில் வரலனாலும், உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு பலவீனமாக இருக்கிறீங்க, அதை பற்றி இப்போ டாக்டர்ஸ் ரிப்போர்ட் இப்படி இருக்கும், அந்த ரிப்போர்ட் இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஆனால் அவங்க மைண்டில் ஒரு அமைதியான தன்மை இருக்கும்போது நீங்கள் கர்த்தரை சார்ந்து இருக்கிறீங்கன்னு அர்த்தம். உங்கள் போராட்டங்கள், பிரச்சனைகள் வரும்போது கர்த்தருடைய பிள்ளைகளை அந்த பதட்டம் இல்லாமல் நீங்கள் உங்கள் மைண்டில் ஒரு கிளியராக இருக்குது அப்படின்னா நீங்கள் கிறிஸ்துவை சார்ந்து இருக்கிறீங்கன்னு அர்த்தம். அப்போ இந்த பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 6-7 வசனங்களின்படி கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார் அங்கே இல்லை. உன் ஜபத்துக்கெல்லாம் பதில் வந்துடணும்னு அங்கே சொல்லப்படலை. ஆனால் ஒன்று அங்கே சொல்லப்படுகிறது, சிந்தையை காத்து கொள்ளுகிற கிறிஸ்து. மறுபடியும் சொல்கிறேன், சிந்தையை காத்து கொள்ளுகிற கிறிஸ்து. சொல்லுங்க, சிந்தையை காத்து கொள்ளுகிற கிறிஸ்து. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். அந்த காட்ஸ் மைண்டு தான் எனக்கு ரொம்ப முக்கியம். ஆண்டவர் உங்கள் மேலேயும் என் மேலேயும் ஒரு சரியான ஒரு மனது ஆண்டவருக்கு இருக்கு.